சொரோடெலாம் எப்படி இருக்குது பாருங்கள். சொரோடெல்லாம் நம்ம தேய்ச்சி கழுவணுன்னா பல புதுசாக போட்ட சொரோடு மாதிரி ஆகிடும். எவ்வளோ பாசை பிடிச்சிருக்கு பாருங்கள். இதே ஊறிட்டே இருந்தேன்னா இந்த பாருங்கள் வெடிப்பு இருக்குது தெரியுதுங்களா, கிராக்கு அப்படியே நீட்டாக போகுது பாருங்கள். இதெல்லாம் நம்ம தேய்ச்சி கழுவிட்டு இதுக்கு மேலே லீக் ப்ரூஃப் போட்டுட்டு அதுக்கு மேலே டேம் ப்ரூஃப் போயிட்டு ஒரு 3 கோட்டு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லீக்குன்ற பிரச்சனையே இருக்காது. தண்ணியே உங்களுக்கு ஒரு சொட்டு கூட உள்ளே இறங்காது. இப்போ கட்டின பில்டிங் மாதிரி ஆகிடும் புதுசாக. இங்கே பாருங்கள். நான் பற்றி அப்படியே மூஞ்ச கட்டு. ஏய் சொரண்டா கடையான்னு சொல்கிறேன். கணேஷ் ஏனி மேலே ஒத்தையில் கஷ்டப்படுகிறார். இவன் கஷ்டப்படுறத பார்த்து ஒரு லைக் பண்ணுங்க. அவர் தான் எங்கள் பெரிய மேசரி நின்று வேடிக்கை பார்த்துனுக்காரு பாருங்க. பாருங்க கணேஷ் கண்ணில் தூசி வந்து அப்போ கூட செவரை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கே நீங்கள் ஒரு லைக் பண்ணணும். லைக் பண்ண தான் 4-5 பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. எல்லாம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.